மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் ஆழ்ந்த ஆளுமையை கொண்ட நட்சத்திரங்களில் ஒன்றாகும். இது 27 நட்சத்திரங்களில் 5வதாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடர்புடைய முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் அதிதேவதை சோமன் சந்திரன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் ஆர்வமானவர்கள். புதிய விஷயங்களை தேடி செல்லும் குணம் இவர்களிடம் இருக்கும். அவர்கள் பேசும் திறனில் நிபுணர்கள், மக்கள் மத்தியில் பிரபலமானவர்கள், சுயமாக யோசித்து செயல்படுபவர்கள், சில சமயம் சந்தேகமும் கொண்டிருப்பர், மிகுந்த கற்பனை திறனும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவர்கள், ஆன்மீக உணர்வும் அறிவு மேம்பாட்டிலும் முனைப்புள்ளவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் சிறந்த கற்றல் ஆற்றலுடன் இருப்பர். குறிப்பாக மொழிகள், அறிவியல், கணிதம், கலை போன்ற பாடங்களில் ஈடுபாடு காட்டுவார்கள். படிப்பை ஆழமாக கற்றுக்கொள்ளும் எண்ணம் கொண்டவர்கள். சிலர் தங்கள் கல்வியை நிதானமாக தொடர்ந்தாலும் நிலையான ஆர்வம் இருப்பது விசேஷம். இவர்கள் ஊடகம், ஆசிரியர், எழுத்தாளர், ஆராய்ச்சியாளர், மார்க்கெட்டிங், தகவல் தொடர்பு துறை போன்றவற்றில் சிறந்து விளங்குவர். சிலர் அரசாங்கத் துறையிலும் ஆன்மீக வழிகாட்டியாகவோ பணியாற்றுவர். 4 பாதங்களின் குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம். 1ஆம் பாதம், இவர்கள் மிக ஆவலுடன் செயல்படுவோர், தலைமை பண்பு, ஸ்போர்ட்ஸில் சிறந்து விளங்குவர். 2ஆம் பாதம், சிறந்த சிந்தனையாளர், தைரியமானவர்கள், வழிகாட்டு சுபாவம் கொண்டவர்கள். 3ஆம் பாதம், அறிவாற்றல், கற்றல் மீது ஆர்வம், நல்ல பேச்சுத்திறன் உள்ளவர்கள். 4ஆம் பாதம், கலை, எழுதும் திறன், இசை, நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகம். தங்கள் வாழ்க்கை துணையை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். துணையிடம் உணர்ச்சி பிணைப்பை விரும்புவார்கள். சில நேரங்களில் சந்தேகத்தன்மை அல்லது உணர்ச்சி மேல் ஆதிக்கம் கொண்டிருப்பதால் தம்பதியர் உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். இருப்பினும் அவற்றை சமாளிக்கக்கூடிய ஞானமும் இவர்களுக்கு உண்டு. மிருகம் தேடுவது போல என்ற உருவகத்தில் இந்த நட்சத்திர மக்கள் என்றும் புதுமை தேடி செல்லும் தன்மை கொண்டவர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தனையும் உணர்வும் கலந்த ஆளுமையினர். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், இவர்களின் அதிதேவதை சோமன். திங்கள் கிழமை தினங்களில் சிவனை வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் ஏற்படும். சந்திரனின் கிருபை பெற வேண்டும் என்பதற்காக மன அமைதி தேவைப்படும் நேரங்களில் ஸ்ரீ சுக்தம் அல்லது சந்திரகலா ஸ்துதி பாராயணம் செய்வது சிறந்தது. இவர்கள் தங்கள் தனிச்சிறப்பால் வாழ்வில் வெற்றி காண்பவர்கள். அவர்கள் வாழ்வில் அறிவும் ஆன்மீகமும் இரண்டும் வழிகாட்டும் ஒளியாக இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.